ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கடம்பா கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கடாய் நல்லா சூடானதும் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் சோம்பு பட்டை வரைக்கும் போட்டுக்கோங்க. நல்லா சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் வெங்காயமும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து அதில் கொஞ்சம் இஞ்சி பூட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் போல் நல்லா சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. அப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்க கடம்பாவை நம்ம அதில் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறமா சிக்கன் மசாலா, உங்களுக்கு தேவையான கரம் மசாலா போட்டுக்கோங்க. இது 3த்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்தோன்னா ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டு நல்லா வேக வைங்க. வெந்ததுக்கப்புறம் தான் கடம்பா சாஃப்ட் கிடைக்கும். ஸோ டேஸ்டியான சூப்பரான கடம்பா ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். சூப்பராக சர்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.